கர்த்தரை துதியுங்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இந்த ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனமே என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி, மனமே என்னை வெறுத்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனைகள் சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி, பல சோதனைகள் சூழ்ந்தாலும் இந்த ராஜா என் பரிகாரி.
இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவை பேசுகிறேன், வாரந்தோறும் பேசுகிறேன், இயேசுவையே பேசுகிறேன். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை வைத்தியர், பரம வைத்தியர், சுகமளிப்பவர், மருத்துவர் என்று பேச விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வியாதி என்பது பாவத்தினுடைய விளைவுதான் வியாதி. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, 1 யோவான் 2:2, கொலோசியர் 1:14-20, அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 2:2 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை, அதாவது பாவத்தினால் வருகிற வியாதிகளை, சாபமான கொடிய ரோகங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம். அவர் வைத்தியர், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். அவர் மருத்துவர் ஆகினாலே நம்முடைய எல்லாவிதமான நோய்களையும் குணமாக்குகிறார். பாவங்களால் வந்த வியாதிகள், முன்னோர்களால் வந்த வியாதிகள், வம்ச வழியை அழிக்கிறதான வியாதிகளை இயேசு கிறிஸ்து மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய தழும்புகள் நம்மை குணமாக்குகின்றன. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதி வரும்போது என்ன நடக்கிறது? அவன் பலனற்று போகிறான். வேதம் சொல்லுகிறது, பலனற்று போகிறான். மனிதன் பலனற்று போகிறான். மனிதனுடைய மாம்சம் மாண்டு போகிறது. மனிதனுடைய சரீரத்தில் தொய்வு உண்டாகிறது, தளர்ச்சி உண்டாகிறது, நொந்து போகிறான் மனிதன். அந்த நேரத்தில் ஒரு வேத வசனம், எபிரேயரின் புஸ்தகம் 4:16, இந்த வியாதியுற்றிருக்கிற நேரத்திலே, இந்த வியாதியின் வலியின் நேரத்திலே, இந்த வியாதியின் கொடூர வேதனையின் நேரத்திலே, அது ஒரு முக்கியமான தருணம். அந்த நேரத்தில் யார் உதவி செய்வார்? வேதம் சொல்கிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை அவரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வியாதிப்பட்டிருக்கலாம், பலவிதமான கடினமான பாதைகள் வழியாய் சென்று கொண்டிருக்கலாம். அந்த நேரம் யார் வருவார்? என் இயேசு கிறிஸ்து வருவார். நாம் இரக்கத்தை பெற அவர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் வருகிற மருத்துவர். மருத்துவர்கள் கொஞ்சம் கால தாமதம் செய்தாலும் அது ஒவ்வொரு நொடியும் மரணத்தினுடைய படிகள் தான். ஆனால் ஏற்ற நேரத்தில் என் தேவன் வருவார். அவர் உங்களுக்கும் எனக்கும் இரக்கத்தை கட்டளையிடுவார், சகாயத்தை கட்டளையிடுவார், கிருபையை கட்டளையிடுவார், அனுக்கிரகத்தை கட்டளையிடுவார், ஒவ்வொருடைய உதவியையும் கட்டளையிடுவார். ஆச்சரியமாக தம்முடைய கரத்தை நீட்டுவார், அற்புதமான தம்முடைய சுகத்தை கொடுப்பார். அதற்கு பேர்தான் அவருடைய இரக்கம். அது ஏற்ற காலத்தில் கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும்? வேதம் சொல்லுகிறது, தைரியமாய் அவருடைய அண்டையில் சேர்கிற பிள்ளைகள்.
நீங்கள் என்ன சூழ்நிலை இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். வியாதியா, பலகீனமா, பிசாசின் தடைகளா, சோர்ந்து போயிருக்கிறாள், மன அழுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறீர்களா, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேர்வோம். யார் தைரியமாய் கிட்டி சேர முடியும்? இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன். இயேசு என் பாவங்களை மன்னிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு எல்லா சாபங்களை நீக்குவார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசுவே சுகமளிக்க முடியும் என்று நம்பியிருக்கிறேன். யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன் என்று நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அண்டை அருகில் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நம்பிக்கையோடு வருகிற உங்களுக்கு அவர் சுகம் தந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதன் வியாதிப்படும் பொழுது தன்னுடைய உற்சாகத்தை இழக்கிறான். மனிதனுடைய பெரிய தைரியம் என்கிற பலத்தை இழந்து விடுகிறான். பயம் அவனை ஆட்கொண்டு விடுகிறது. அவன் பயத்தினால் பீடிக்கப்படுகிறான். மரித்து போவேனோ என்று. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது, சங்கீதம் 73:26, என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போயிருக்கிறது. ஒரு மனிதனுடைய மாம்சம், இருதயம் மாண்டு போகிறது. அதுதான் வியாதி. அவனுடைய சரீரம் அழிந்து போன நிலை, அவனுடைய இருதயம் குலைந்து போன நிலை. ஆனால் வேதம் சொல்கிறது, இருதய பலகீனம் உள்ளவர்களா, உங்களை பார்த்து வேத வசனம் சொல்கிறது, என் இருதயத்தில் நான் மாண்டு போனேன், என் சரீரம் அழிந்து விட்டது. கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்கள் இதயத்தின் கண்மலை, அவர் என்னுடைய பங்கு என்றென்றைக்கும். இந்த இதயத்தின் கண்மலை அவரே. ஆகையினால்தான் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை அழித்து விடவில்லை, நிர்மூலமாக்கி விடவில்லை. புலம்பல் 3:22 சொல்கிறது, நான் நிர்மூலமாக அதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. கிருபை அவருடைய கிருபை என்று அழிந்து போக விட மாட்டார். வியாதியில் அழிந்து போகாதபடி காக்க வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பரிகாரி. நம்முடைய வியாதிக்கு பரிகாரம் செய்வதற்காக இறங்கி வந்து பரிகசிக்கப்பட்டார், பாவத்தை அளித்தார். அவரை அழிக்க நினைத்த மரணத்தை அவர் அளித்தார். பாவத்தையும் மரணத்தையும் ஜெயித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு சொல்லுகிறார், அன்புக்குரியவர்களே, நீ அழிவதற்காக நான் மரிக்கவில்லை, நான் மரித்ததே நீ பிழைப்பதற்காகத்தான், நான் ஜீவனை கொடுத்ததே நீ வாழ்வதற்காகத்தான் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார். திடனற்று போயிருக்கிறீர்களா? இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறார், திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் விசுவாசம் திடனாய் இருக்கிறது, அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நீரே பரிகாரி. இந்த நேரத்தில் பரிகாரியாகிய, மருத்துவராகிய, வைத்தியராகிய என் தேவனை பேசியிருக்கிறேன். அந்த இயேசு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் அற்புதங்களை, அதிசயங்களை, விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை, ஒருமனதை, ஐக்கியத்தை, நம்பிக்கையை, தைரியத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, கன்றுகளைப் போல துள்ளி குதிக்கும் பலத்தை, மான்களைப் போல துள்ளி குதிக்கும் பலத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருக்கிற இடத்தை, அவர்கள் படுத்திருக்கிற படுக்கையை மாற்றி போடுகிறவர். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவர் எங்களோடு கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் கட்டளையிடுகிறோம். நடப்பாயாக, ஓடுவாயாக, கிரியை செய்வாயாக, திறக்கப்படுவதாக, வாய், செவி, மூக்கு திறக்கப்படுவதாக, சிந்தை, ஆவி, ஆத்மா, சர்ரத்தின் அவயவங்கள் திறக்கப்படுவதாக, செயல்படுவதாக கர்த்தருடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன். இயேசு என்கிற நாமத்தில் பேசுகிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். அப்படி நாம மட்டும் மகிமைப்படட்டும். கர்த்தர் ஒருவரே மகிமைப்படும்படி அற்புதமான பெரிய காரியங்களை செய்யும், சாட்சிகளை ஏற்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு செய்த விடுதலையை, நன்மையை, சுகத்தை எங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். Thank you very much. God bless you. ஆமேன்.